வணக்கம். மென் செய்திகள். மதுரையில் புக் கில்ட் ஆஃப் மதுரை எனும் புத்தக வாசிப்பாளர்கள் மற்றும் எழுத்தாளர்களின் ஒருங்கிணைப்பு கூட்டம் தனியார் அரங்கில் நடைபெற்றது. இந்த கூட்டம் மாதம் ஒருமுறை நடைபெறவுள்ளதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். இக்கூட்டத்தில் மதுரையைச் சேர்ந்த புத்தக வாசிப்பாளர்கள், எழுத்தாளர்கள், இலக்கிய ஆர்வலர்கள், நாட்டுப்புற கதைகளை பாதுகாத்து பரப்பி வருபவர்கள் மற்றும் பல்வேறு இலக்கிய துறையில் ஈடுபட்டுள்ளோர் கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். மதுரையின் பாரம்பரிய கதைகள், நாட்டுப்புற இலக்கியங்கள் மற்றும் மக்களின் வாழ்வியல் முறைகளை வெளி உலகிற்கு எடுத்துச் செல்லும் நோக்கத்துடன் இங்கு அமைப்பு செயல்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டது. சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் உறுப்பினர்களாக இணைந்து தங்களின் வாசிப்பு மற்றும் எழுத்து திறன்களை மேம்படுத்திக் கொள்ளலாம் என்றும் கூறப்பட்டது. மேலும் மாணவ மாணவிகள் புத்தகம் எழுதும் ஆர்வத்தை வளர்க்கும் வகையில் பயிற்சி முகாம்கள், எழுத்துப் பட்டறைகள் மற்றும் தேவையான ஆலோசனைகள் வழங்கப்பட உள்ளதாகவும், புத்தகங்களை வெளியிடுவதற்கு தேவையான முழுமையான வழிகாட்டுதல் மற்றும் உதவிகளும் செய்து தரப்படும் என ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். இந்த வாசிப்பு இயக்கத்தை மதுரையை தாண்டி சுற்றுவட்டார பகுதிகளுக்கும் விரிவுபடுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும், பள்ளி மற்றும் கல்லூரிகளில் புக் கில்ட் ஆஃப் மதுரை அமைப்பின் கிளைகளை தொடங்கி மாணவர்களை ஊக்குவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறப்பட்டது. தான் மட்டும் எழுதாமல் சமூகத்தையே எழுத வைப்பதே இந்த அமைப்பின் முக்கிய நோக்கம். இந்த முயற்சி மதுரையில் வாசிப்பு மற்றும் படைப்பிலக்கிய கலாச்சாரத்தை மேலும் வலுப்படுத்தும் என இலக்கிய ஆர்வலர்கள் நம்பிக்கை தெரிவித்தார்கள். இந்நிகழ்ச்சியில் தமிழ் ஆர்வலர்கள் ராஜு, மோசஸ், முத்துராஜா, ராம்கீர்த்தி, அண்ணாமலை மற்றும் பலர் கலந்து கொண்டார்கள். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பிரான்சிஸ் பப்ளிகேஷன் நிறுவனர் பிரான்சிஸ் நிக்கோலஸ் சிறப்பாக செய்து இருந்தார். புத்தகம் வாசிப்பாளர்கள், எழுத்தாளர் கூடிய சமூக ஒருங்கிணைப்பு கூட்டம் மாதம் ஒரு முறை இந்த கூட்டம் இந்த வளாகத்தில் நடைபெறுகின்றது. இதில் மதுரையை சார்ந்த புத்தக வாசிப்பாளர்கள், இலக்கிய ஆர்வலர்கள், எழுத்தாளர்கள் மற்றும் இலக்கியம் சம்பந்தமான நாட்டுப்புற கதைகளை சொல்லுபவர்கள், நடப்பு கலையில் தங்களை ஈடுபட்டுக் கொண்டவர்கள் அனைவரும் சேர்ந்து மதுரைக்கான கதைகளையும் மதுரைக்கான வாழ்வியல் வழக்க முறைகளையும் வெளியூருக்கு கொண்டு போவதற்கான ஒரு சிறிய முயற்சி செய்துள்ளோம். சிறிய வயது முதல் 12 வயது முதல் 60-20 வயது உள்ள நபர்கள் அனைவரும் இதில் உறுப்பினராக கலந்து கொண்டு தங்களது எழுத்து ஆர்வத்தை அதிகப்படுத்தலாம். இன்னும் சொல்ல போனால் தங்களால் இயன்ற அளவுக்கு வாசிப்பு இயக்கத்தை மதுரையில் முன்னெடுப்பதற்கான வழிமுறைகளை சேர்ந்து செய்யலாம். மென் செய்திகளுக்காக செய்தியாளர் பாலாஜி. இத்துடன் மென் செய்திகள் நிறைவடைந்தது. வணக்கம்.